ஹலோ கைஸ், வெல்கம் டு RevNitro. அண்ட் போன வீடியோவில் வந்து டியூக்கில் என்னென்ன பிரச்சனை தான் இருக்குது, அது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோ ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சிபிஆர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட நம்ம சீஃப் கெஸ்ட் டேனியல் தேவராஜ் இருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க சார். என்ன சீஃப் கெஸ்ட்? ஓ, இது அந்த மாதிரி அந்த இன்டர்வியூ மாதிரி எனக்கு செய்வீங்க. அதேதான். வாங்க. ஸோ உங்களை பற்றி நான் சில கருத்துக்களை வேண்டாம். ஓகே, நம்ம போன வாட்டி நம்ம டியூக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், என்னென்ன இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம சிபிஆரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ப்ரோ? இது ஹோண்டா ப்ரோ. ஹோண்டாவில் எப்படி ப்ரோ பிரச்சனை வரும்? என்ன ப்ரோ நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா? ஹோண்டாவில் எப்படி பிரச்சனை வரும்? அப்போ ஹோண்டா வச்சுன்னு பிரச்சனை வராது. ஏன்னா நானும் ஹோண்டா சைன் தான்டா வச்சுருக்கேன். வாய் கலராதரா, இந்த வண்டியே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா? ஸோ ஹோண்டா CBR பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொன்னோன்னா ரொம்ப ரிலேயபிள் பைக்ஸில் இது ஒன்று. உங்களுக்கு ப்ராப்ளம் வராத பைக்ஸில் இது ஒன்று. ஸோ அதுலேயும் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கே தவிர பெரிய ப்ராப்ளம்லாம் இந்த வண்டியில் சொல்ல முடியாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஸ்கண்டினியூ ஆன ரீசன் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. காம்படிட்டர்ஸை விட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால தான் டிஸ்கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஹோண்டா வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபர்ட் போடல. பட் ஈவன் டுடே இந்த வண்டி வந்து இதுக்கு ஒரு லுக்ஸ்லேயும் சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, எதிரையுமே அடிச்சிக்க முடியாது. இந்த வண்டி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இதே வண்டியை அப்படியே ட்ராக்குக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஓகே. ரெண்டு சைடு, இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டுலேயும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். காம்ப்ரமைசஸ் இருக்குது. பட் என்னால் ரெண்டும் பண்ண முடியுது. நான் ஆஃபீஸ் போய்ட்டு நான் ஏன்டா ட்ராக் போகிறேன், வீட்டுக்கு தான்டா போவேன். அப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ எனக்குமே பர்சனலாக சிபிஆர் மேலே ஒரு தனி ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணது எனக்கு வருத்தம்பா. பட் சீக்கிரமாக இது லான்ச் பண்ணுறேன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அது வராதா? வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் உருட்டுதானா? சரி, ஓகே. ஸோ என்னென்ன பேசிக்கான இந்த பிரச்சனை வராது, பிரச்சனை வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், அதை வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ எல்லா வண்டியும் மாதிரி தான். உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றினாலே நல்லாயிருக்கும் வண்டி வந்து. ஸோ ஜென்ரல் சர்வீஸில் நீங்கள் பண்ணும்போது தான். ரெண்டாவது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டில் 10W30 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். மோட்டில் நீங்கள் பிராண்ட் அம்பாசிடருங்களா? ஆமாம், நான் காசு வாங்கிட்டீங்களா? தரமாட்டுறாங்களா? அப்புறம் யார் தரா? அண்ட் அது இல்லாமல் இந்த வண்டியில் என்னென்னா, இந்த ஷிம்வால் கிளியரன்ஸ் வந்து ஈஸியாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், தினேஷ் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷிம்வால் கிளியரன்ஸ் தான் பண்ணணும். 4 வால் பெட்டு, டிஓஹெச் செட்டப்பு, உங்களுக்கு சிம்வால் தான் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் டவுன் பண்ண தேவையில்ல. ஆமாம், ஈவன் கேம் ஷாஃப்ட்லாம் ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் வால் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு பியூட்டி சிபிஆர் பொறுத்த வரைக்கும். ஹோண்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஈஸியாக மெயின்டெனன்ஸ். டியூக்கில் இருக்க காம்ப்ளிகேஷன் வந்து இதில் கிடையாது பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஈஸி, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதர் ப்ரோ கூட சொல்லியிருப்பாரு இந்த வீப் ஹோல் கான்செப்ட். அந்த வீடியோ, ஓனர்ஷிப் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீப் ஹோல் வந்து இதில் இருக்குது. ஸோ கேடிஎம் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பம்ப் சீல், போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், வாட்டர் பம்ப் சீல் ஃபெயிலியர் ஆனால் இன்ஜினே கண்டமான மாதிரி தான்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீல் ஃபெயிலியர் ஆகிறது தெரியும். அந்த வீப் ஹோல் வழியாக சின்னதாக ஃப்ளூயிடு வெளியே வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நம்மளால் வீக்காக இருக்காப்லன்னு மாற்றிடலாம். இது ஒரு அட்வான்டேஜ் தான் இது. ஆமாம். ஸோ தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆரோட இன்ஜினே வந்து செம்ம ஸ்ட்ராங் பில்ட். உங்களுக்கு கிளியரன்சஸ்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் வண்டி வந்து அது பாட்டி ஓடும். மோசமான சர்வீஸையும் பார்க்கறதுக்காக செஞ்ச வண்டி இது. ஸோ அதுலேயும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த பிஸ்டன் வந்து MOS2 கோட்டட். அப்புறம் இந்த பிஸ்டன் மேலே வந்து சின்ன ஸ்ப்ளைன்ஸ் போட்டிருப்பாங்க ஆயில் நிற்கிறதுக்காக. நார்மலாக போரில் வந்து நீங்கள் ஸ்ப்ளைன்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, அந்த ஹோனிங் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். பிஸ்டனில் ஸ்ப்ளைன்ஸ் போட்டு சிபிஆரில் இறக்கியிருக்காங்க. எதுக்குன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஆயில் ரிட்டன்ஷன் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் போர் பிஸ்டன்லாம் தேயாது இந்த வண்டியில். தேஞ்சாலுமே உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சிபிஆர் வந்து நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, சர்வீஸ் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாச்சு. கம்பேரிட்டிவ்லி இப்போது இருக்கிற மற்ற பைக்ஸ் அளவுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் நீங்கள் சோர்ஸ் பண்ணலாம், கிடைக்காதுன்னு எதுவும் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ போர் பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டீரியல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கோட்டர்லாம் கிடையாது. ஸோ நார்மல் போர் பிஸ்டனால் உங்களுக்கு ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். 10,000 நீங்கள் போர் பிஸ்டன் வாங்கிடலாம். ஆனால் இந்த வண்டியில் ரொம்ப நாள் நிற்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் பிரச்சனை வருது. ஃபியூல் சிஸ்டமில் பம்பு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை வாங்கி சர்வீஸ் பண்ணணும். அது அப்படி இல்லை புதுசு போடுறீங்கன்னா உங்களுக்கு 18,000 கிட்ட செலவாகுது ஃபியூல் பம்ப். அது ஒரு கம்ப்ளைண்ட்னே சொல்லலாம். சிபிஆரில் வர கம்ப்ளைண்ட்டில் ஒன்று ஃபியூல் பம்பு. நீங்கள் ஃபியூல் பம்பை நல்லா பார்த்துக்கணும்.
ஸோ நீங்கள் வந்து அதை கணக்கு வச்சுக்கணும், ரிசர்வ்க்கு மேலே தான் வச்சுக்கணும். ஏன்னா ரிசர்வே தெரியலடா இதில், அப்புறம் எப்படா கணக்கு வச்சுக்கிறது மனசுலையா? ஃபுல் டேங்க் போடுங்க எப்போவுமே. அப்படி ஃபுல் டேங்க் வந்துச்சு, பாதி டேங்க் எம்டி டேங்க் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, ரிசர்வ் விஷயம் இல்லை. ஓகே. ஸோ மெயினாக ஹோண்டா வந்து ரிலையபிள்னால எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் போகாது, எல்லாமே நல்ல லைஃப் வரும். அதான் ஒரு விஷயம் ஹோண்டா பொறுத்த வரைக்கும். எல்லாமே ஹார்ட் பில்டாக இருக்கும், உங்களுக்கு உடையிறதுக்குன்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு புல்லட் ப்ரூஃப் இன்ஜின். இந்த இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh kilometers ஈஸியாக ஓட்டலாம். புரியுது. இல்லை ஆக்சுவலாக இந்த ஹோண்டா செக்மெண்ட்டில் இந்த சிபிஆர் வந்து இந்த பிக்கப் வந்து எப்பவுமே கம்மி தான். நம்ம இனிஷியல் அந்த த்ராட்டில் கொடுத்தோன்னே நமக்கு அந்த இனிஷியல் பிக்கப்புமே கம்மி தான். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டியூனிங் டெஃபினட்டாக இதுக்கு டியூனிங் பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த பிக்கப்புக்காகவே. ஸோ பிக்கப்புக்காகவே டியூனிங் அந்த ஸ்ப்ராக்கெட் செக்ஷன் இதுக்கு இருக்கா? நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு. சிபிஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா இனிஷியல் வந்து இருக்காது. இனிஷியல் வந்து ரொம்ப லேகியாக இருக்கும், லெத்தார்ஜிக்காக இருக்கும். வண்டியோட கியரிங் வந்து ரொம்ப டால். உங்களுக்கு டாப் ஸ்பீடில் நல்லாயிருக்கும், டாப் எண்ட் நல்லாயிருக்கும், பட் இனிஷியலாக ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும். இதை கிளியர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலிங் சேஞ்சஸ் இருக்குது. நம்ம மோட்டார் டியூன்ஸ்லேயே சிபிஆருக்குன்னு ஒரு மேப் இருக்குது. ஸோ அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே 4 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஃபீட்பேக் சொல்கிறதுமே, ஏன் இந்த 2 வண்டியுமே டியூன்ட் வண்டி தான். ஸோ இந்த குமாரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 kilometers டியூனில் ஓடிது. ஸோ இந்த டியூனோட ரிலையபிலிட்டியும் காட்டுது, அதேமாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் காட்டுது. ஸ்டாக் சிபிஆரோட மெயினாக உங்களுக்கு டியூன் வண்டி வந்து இன்னும் ஈஸியாக போகும். அதேமாதிரி உங்களுக்கு அடிக்கடி ரோட் யூசேஜ் பண்ணுவீங்க, டூர்ஸை விட ரோடு யூசேஜ் அதிகமாக இருக்கும், இல்லை டூர்ஸ் போகிறீங்கன்னா கூட இதே சைஸில் ரேஸ்லேருந்து நீங்கள் வந்து லைட்டர் ஸ்ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அன்ஸ்ப்ரங் மாஸை கம்மி பண்ணி இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக போக வைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் பெரிய லார்ஜ் ஸ்ப்ராக்கெட் போகிறது நல்லது. ஏன்னா இதில் லோ எண்ட் இல்லை, நீங்கள் டியூன் பண்ணி அதுக்கேற்ற கியரிங் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த சிபிஆர் வந்து உங்களால் பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன்னா சிபிஆரில் ஆக்சலரேஷன் இல்லாததான் நிறைய பேர் குறையா சொல்லுவாங்க. நீங்கள் டியூனு ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் இதை மட்டும் பண்ணி பாருங்கள், நீங்கள் பிலீவே பண்ண மாட்டீங்க இது சிபிஆர் தான். அந்தளவுக்கு உள்ளே வந்து மறைஞ்சிருக்கு. இது வந்து சிபிஆருக்கான வீடியோ தான், டியூனிங்கான வீடியோ தான். ஆமாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டி மாதிரியும் இதுலேயும் வந்து ஹை ஸ்பீடு வண்டினால உங்களுக்கு வந்து வீல் பேலன்சிங் எல்லாம் பண்ணணும், வீல் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த பிரேக் பேட்ஸ் பற்றி பிரேக் பேட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேலிப்பர் வந்து பிரேக் கேலிப்பர் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கும் இதுக்கு வந்து காமன். ஸோ பிரேக் பேட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரேக் பேட் வந்து சம்திங் 2000 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அப்புறம் நிசின் பிரேக்ஸ் ஒன்று வருது கார்னரிங் ஏபிஎஸோட, அந்த பிரேக் பேட்ஸ் வந்து இதோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. பிரேக் பேட்ஸ் சிபிஆருக்கு ஜென்ரலி காஸ்ட்லி தான். ஓகே. ஸோ இந்த வீல் பேலன்சிங், பிரேக் பேட்ஸ், இந்த ஸ்பாக்கெட் டியூனிங், மற்றபடி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், மற்றபடி இந்த வண்டியில் மேஜராக ப்ராப்ளம்ஸ் வராது நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணாலும். ஸோ தென் அகெயின் சிபிஆர் வச்சுருக்க நிறையா பேருக்கு தெரியாது, பட் அதுக்கு ப்ராப்பரான பேர் ப்ரீத்தர் ஹோஸ்ன்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் சர்வீஸ் மேனுவலில் கொடுத்துருக்காங்க ப்ரீத்தர் ஹோஸ் அப்படின்றது. சிபிஆர் கீழே ஒரு நிறைய ஹோஸஸ் வரும். அந்த ஒரு ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஞ்சர் வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த ஹோஸில் நீங்கள் கிளாம்பை எடுத்துகிட்டு அதை எடுத்து விடணும் அந்த ப்ரீத்தர் ஹோஸ்லேருந்து. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து ப்ளோபை ஆகிற எக்ஸ்ட்ரா ஆயில், இல்லை நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஏர் ஃபில்டருக்குள்ளே போகிற தண்ணி, கொஞ்சம் ஆயில், மழை பெய்யும் போது இருக்கிற தண்ணி எல்லாமே அங்கே நிற்கும். அதை வந்து நீங்கள் அப்பப்போ ட்ரெயின் பண்ணணும். இது நிறைய பேர் நிறைய வண்டியில் நான் பண்ணி பார்க்கல. ஸோ அது வந்து பண்ணி ஆகணும். அதனால் என்ன மேஜர் இஷ்யூ அது வந்து தண்ணி நிற்கும். அப்படி இல்லைனா அது ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின்குள்ளே தண்ணி இழுக்கும். அது ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி. ஈவன் ஹோண்டா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதை. ஓகே, கண்டிப்பாக பண்ணணும். ஸோ சிபிஆரோட மெயின்டெனன்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டேனி கவர் பண்ணி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் பைக்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதே சமயத்தில் உங்களுக்கு டியூனிங் பண்ணனா நீங்கள் மோட்டர் டியூன்ஸ் அண்ட் ப்ரோ ஸ்ட்ரீட் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் RevNitro சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது, பட் குவாலிட்டியாக பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்மளே வந்து இது ஆடாக பண்ணல, இது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ ஸ்ட்ரீட் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை ரீச் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் டேனியல் அண்ட் தினேஷ்.